लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यतिराजाय विद्महे श्रीभाषिकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्तदितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தெலுமே துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையாலே 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2665வது நாள் பாசுர பதிவேற்றம். மாறன் தமிழ் என்று சொல்லக்கூடிய நம்மாழ்வாருடைய 4 வேதசாரமான நூல்களிலே ரிக்வேதசாரமான பிரபந்தம்தான் இந்த திருவிருத்தம். திருவிருத்தத்தினுடைய 26வது பாசுரத்தை சேவிப்பதற்கு முன்னால் தனியனை சேவித்து மகிழ்வோம். கருவிருத்து குழி நீத்த பின் காமக்கடுங்குழி வீழ்ந்து ஒரு விருத்தம் புக்கு உரல் உருவீர் உயிரின் பொருள்கட்கு ஒரு விருத்தம் புகுதாமல் குருவேர்வோன் உரைத்த திருவிருத்தோரடி கற்று இரீர் திருநாட்டகத்தே. 26வது பாசுரம். இது நகர்காட்டல் என்கிற அகத்துணை வழியிலே அகத்துணை பாசுரங்களிலே ஒன்று. நானிலம் வாய்க்கொண்டு நல்நீர் அறமென்று கோது கொண்ட வேனில் அம்செல்வன் சுவைத்து உமிழ்பாலை கடந்த பொன்னே கால்நிலம் தோய்ந்து விண்ணோதும் கண்ணன் வெக்கா உது அம்பூம் தேஞ்சோலை அப்பாலது எம்பாலைக்கும் சேமந்ததே. காதலனும் காதலியும் தலைவனும் தலைவியும் புணர்ந்து சந்தோஷமாக இருந்துவிட்டு தன்னுடைய சொந்த ஊருக்கு தலைவியை அழைத்து கொண்டு செல்லுகிறான் தலைவன். அப்படி செல்லுகிற போது அவளுக்கு வழியெல்லாம் துன்பம் ஏற்படாமல் இருக்கவும் நீண்ட தூரம் பயணம் போக வேண்டும் என்பதனாலே அவளுக்கு ஒரு சமாதானம் சொல்லிக்கொண்டே அவளை மெதுவாக அழைத்து செல்லுகிறான். அவளும் எவ்வளவு தூரம் இருந்தாலும் தன்னுடைய காதலனோடு அல்லது தலைவனோடு செல்லுகிறோம் என்கிற இன்பத்தின் காரணமாக அந்த மகிழ்ச்சியோடே அவள் செல்லுகிறாள். அப்படி செல்லுகிற போது இதோ என்னுடைய ஊர் வந்துவிட்டது என்று காட்டுவதற்காக அவன் வழியிழக பேசிக்கொண்டு வருகிறான். அப்படி பேசிக்கொள்ளுகிற போது நானிலம் வாய்க்கொண்டு நன்னீர் அறமென்று கோது கொண்ட வேனில் இளம் செல்வன் சுவை தமிழ் பாலை கடந்த பொன்னே. 4 நிலமாக தமிழர்கள் நிலங்களை பிரிக்கிறார்கள். அவை என்ன? முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல் என்பதாகும். 4 வகை நிலங்களோடு சேர்ந்து பாலை என்கிற ஒரு நிலம் இருக்கிறது என்று 5வதாகவும் ஒரு சிலர் அதை சொல்லக்கூடும். 4 வகை நிலங்களிலே முல்லை, குறிஞ்சி, மருதம் என்பன காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை, மலையும் மலை சார்ந்த இடம் குறிஞ்சி, நாடும் நாடு சார்ந்த இடம் மருதம், கடலும் கடல் சார்ந்த இடம் நெய்தல். இதிலே பாலை நிலம் என்பது ஒன்று கிடையாது. ஆனால் 5வதாக பாலை நிலத்தையும் சிலர் சொல்லுவது உண்டு. அதற்கு காரணம் நாட்டிலே வறட்சி ஏற்பட்டு நீர் இல்லாமல் போய் எந்த நிலம் பயனில்லாமல் இருக்கிறதோ அது பாலை என்று சொல்லுவார்கள். வேனில் இளம் செல்வம் என்பதனாலே இளம் என்று சொல்லி சூரியனை குறிக்கிறார். இயற்கையிலேயே பாலைக்கு தனியான நிலம் கிடையாது. 4 வகை நிலங்களும் அவருடைய தன்மை திரிந்து பாலையாகும் என்பதே உண்மை. காடுகான் காதை 60லிருந்து 66 வரையிலே சிலப்பதிகாரத்திலே இது விளக்கப்படுகிறது. கொற்றவன் கோடி வேட்டியில் இழந்த வியநிலம் போல வேநீர் கிழவனோடு வெங்கது வேந்தன் தான் இழந்திருக தன்மையற்குன்றி முல்லையும் குருதியும் முறைமையும் பிரிந்திருந்து நல்லியல் பிழந்து நடுங்கும் துயருறுத்து பாலை என்போர் படிவு கொள்ளும் என்று இந்த 4 வகை நிலங்கள் தங்களுடைய தன்மையினை இழந்து
நீர் இல்லாமல் வற்றி போய் வறண்ட பிரதேசமாக ஆகிற போது அதுதான் பாலை என்று அழைக்கப்படுகிறது. நாம் நடந்து செல்கிற போது நீரில்லாத இந்த நிலத்தை தாண்டி தான் போகிறோம். இதோ தூரத்திலே தெரிகிறது பார் என்று சொல்லி அதுதான் திருவெக்கா என்கிற தலம் என்று சொல்லுகிறார். இந்த திருவெக்கா தலம் என்பது என்னவென்றால் ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம். திருமழிசா பிரானுடைய பெருமையினை பத்துடையவர்க்கு எளிமையால் என்று சொல்லுவோம். பத்துடையவர் என்றால் பக்தர்களுக்கு எளிமையானவர். பக்தர்கள் சொன்னதனால், பாகவதன் சொன்னதனால் அவனுக்காக இடம்பெயர்ந்தவர். சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்று தமிழ் திருமழிசை ஆழ்வாருடைய சீடனான கணிகண்ணனுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்ட போது அந்த துன்பத்துக்காக அவன் வெளியிலே செல்லப் போகிறேன் என்ற போது அவனுடைய ஆச்சாரியனான திருமழிசை ஆழ்வார் நீ இல்லாத இடத்தில் நான் எதற்கு இருக்க வேண்டும் என்று தான் கிளம்பும் போது கிளம்புகிற நேரத்திலே பெருமாளை பார்த்து நாங்களே இல்லை இங்கே உமக்கென்ன வேலை, பாயை சுருட்டி கொண்டு வா என்று சொல்ல படுத்திருந்த நாகத்தினோடு கிளம்பி சென்றாராம் பெருமாள். ஒரு நாள் ஒரு இருக்கை ஒரு இடத்துல இருந்துவிட்டு மறுநாள் மன்னன் வந்து மன்னிப்பு கேட்க கணிகண்ணனும் மன்னித்து ஆழ்வாரிடம் சொல்ல ஆழ்வாரும் கணிகண்ணனும் திரும்பி விட்டான், நாமும் திரும்ப போகிறோம், நீரும் வாரும் என்று சொல்லவே மீண்டும் பெருமாள் வந்தாராம் என்று சொல்லுகிற போது இங்கே பக்தர்களுக்கு எளிமையான ஒரு தன்மையை காட்டுகிறார். அப்படி பத்துடையவர் எளிமையால் என்பது திருமழிசையாருடைய வைபவத்திலே நாம் அனுபவித்திருக்கிறோம். அந்த பெருமாள் இருக்கிற ஊர் தான் திருவிக்கா, இதுதான் என்னுடைய நாட்டு என்று சொல்லுகிறார். காஞ்சிபுரத்திலே தான் இப்போது அதுவும் இருக்கிறது. இதே போல பிரம்மன் செய்த வேள்வியை அழிக்க வந்தாள் சரஸ்வதி. தனக்குரிய மரியாதை இல்லை என்கிற காரணத்தால் வேகமாக ஒரு நதியாக வர அதற்கு குறுக்கே அணையாக பள்ளி கொண்டானாம் பெருமான். அதுவே வடமொழியிலே வேகாசேது என்று பெயர் பெற்றது. தமிழிலே வேகவனை என்று மொழிபெயர்ந்தது. பின் நாகவனை என்பது நாகத்தின் மீது பள்ளி கொண்டிருப்பதனாலே வேகனை என்று விகாரப்பட்டு பின்னர் வெக்கனை என்று அழைக்கப்பட்டு இன்று திருவெக்கா என்று அழைக்கப்படுகிறது. ஆழ்வார்கள் சிறந்த இந்த நம்மாழ்வார் தம்முடைய முதல் பிரபந்தமாகிய இந்த திருவிருத்தத்திலே திருவேங்கடம், திருவெக்கா, திருவரங்கம் என்று 3 திருப்பதிகளை மாத்திரமே மங்களாசாசனம் செய்கிறார். பொதுவாக கோவில் என்றாலே காஞ்சிபுரம் கோவிலை குறிக்கும், காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கோவிலை குறிக்கும். திருமலை என்றால் எப்போதுமே திருவேங்கடம் தான். பெருமாள் கோயில் என்றால் அது ஸ்ரீரங்கத்தை குறிக்கும் என்று இந்த 3 திவ்ய தேசங்களையே முதல் திருவந்தாதியாகிய முதல் ரிக்வேதசாரமான இந்த பாசுரத்திலே விழிக்கிறார். 3 திவ்ய தேசங்களை மட்டும்தான் மங்களாசாசனம் செய்துள்ளார் ஆழ்வார் இந்த திருவிருத்தம் என்கிற திருமொழியிலே. மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம். சொல்வதற்கு காரணம் கடினமான பகுதிகளை கடந்து வந்து விட்டோம் தலைவி, இதோ நம்முடைய நாட்டிற்கு வந்து விட்டோம், இனி நீ இனிமையாக இருக்கலாம் என்று சொல்ல அவளும் நடந்து வந்த களைப்பு தெரியாமல் நாம் என்னதான் கஷ்டப்பட்டாலும் கூட தலைவன் இருக்கிறானே என்கிற எண்ணத்தோடு வருவதனாலே நாடு காட்டுகிற இது நகர்காட்டல் என்கிற அகத்தினை வழிவந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அனுபவிப்போம். நானிலம் வாய்க்கொண்டு நல்நீர் அறமென்று போது கொண்ட வேநிலம் செல்வன் சுவைத்து உமிழ்பாலை கடந்த பொன்னே, நானிலம் தேய்ந்து விண்ணோர் தொழும் கண்ணன் வெக்காவது அம்பூன் தேன்சுனை இளஞ்சோலை அப்பாலது எப்பாலைக்கும் சேமந்ததே. கால் நிலம் தோய்ந்து விண்ணோர் தொழும் என்று சொல்லுவது திருவெக்காவை பற்றி பேசுகிறார். கால் தோய்வு என்றால் பொதுவாக தேவர்களுடைய குணாதிசயம் கண் இமைக்க மாட்டார்கள், அவருடைய காலானது நிலத்திலே படாது. ஆனால் அப்படிப்பட்டவருடைய காலே நிலத்திலே பதியுமாறு வந்து பெருமாளை வணங்குகிற திவ்ய தேசம் திருவெக்கா என்று சொன்னது மேலும் ஒரு சிறப்பு. காயேன வாச்சா மனசேந்திரியர்வா உத்யார்த்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமி எது சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தில் பிறந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களை சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்துருவாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று என் நாவில் வருவதற்கு அனுபவிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா.